ஹஜ்ஜுன் மப்ரூராக ஆக்குவதற்கு 10 வகையான சிஃபத்துகள் இருக்கிறது. ஒருவருடைய ஹஜ் மப்ரூராக மாற வேண்டுமாக இருந்தால் இந்த 10ஐயும் பூர்த்தி செய்தால் ஹஜ் மப்ரூர். முதலாவது ஹஜ் மப்ரூருக்குரிய முதலாவது நிபந்தனை இஹ்லாஸ். நான் ஹஜ் செய்வது எதற்காக? ஒரு கேள்வி எழுப்போம். நான் 50 லட்சம் 60 லட்சம் செலவழிச்சு ஹஜ்ஜுக்கு போறது எதற்காக? அதைத்தான் நாங்க தல்பியாவில் சொல்றோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இதுதான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவருடைய சின்னமே. இதுதான். இதுதான் சத்தமிட்டு ஓதும். வேற ஒரு திக்ர் இல்ல அவங்களுக்கு. என்ன? தல்பியா. இந்த தல்பியாவை கவனிங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். 4 தடவை லப்பைக் வரும். எத்தனை தடவை? 4 தடவை பாருங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். யா அல்லாஹ், நான் உன்னிடத்துல வந்துட்டேன். யா அல்லாஹ், உன்னிடத்துல நான் ஆஜராகிட்டேன். யா அல்லாஹ், உன்னுடைய சபைக்கு நான் வந்துட்டேன். யா அல்லாஹ், நான் உனக்கிட்ட வந்து கெஞ்சுறது தெரியுமா? நாங்க சொல்லுவோம், ஒரு தடவை தான் நாங்க சொல்லுவோம். இல்ல, 4 தடவை அல்லாஹ் இடத்துல கெஞ்சி, ஒரு வார்த்தையிலே 4 தடவை. சிலர் ஹஜ்ஜில கிட்டத்தட்ட 1000 தல்பியா ஓதுவாங்க, 2000 தல்பியா ஓதுவாங்க, 3000 தல்பியா ஓதுவாங்க. இந்த கருத்தை விளங்கி ஓதுவாங்களாக இருந்தா அந்த தல்பியா எந்த உணர்வு உள்ள தல்பியாவா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்காதா பிறை 24 தல்பியா சொல்ல ஆரம்பிச்சாங்க. தல்பியாவை நித்தாட்டியது துல்ஹஜ் பிறை 10. 14 நாள் தல்பியா ஓதினாங்க. 14 நாள் தல்பியா. பிறை 7 இஹ்ராம் கட்டி, பிறை 8, பிறை 9, பிறை 10 கல் அடிக்கும் வரைக்கும் தல்பியா. நாவிலிருந்து தல்பியா வெளிவரும் பொழுது கல்பு அல்லாஹ்வை முன்னோக்கி இருக்கும். இதான் ஹஜ். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். 4 தடவை பாருங்க. லப்பைக் 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 லப்பைக். அடுத்தது 3 விடயம் இருக்குது. உலகத்துல மனிதனுக்கு விருப்பம், புகழ், ஆட்சி, இதெல்லாம் அல்லாஹ் உனக்கு தான். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அல்லாஹ் கிட்ட சொல்றியா, அல்லாஹ் புகழ் உனக்கு தான் சொந்தம், நிஅமத் உன்னுடையது, ஆட்சி உன்னுடையது. இதை விட இஹ்லாஸ உண்டாக்குற வார்த்தை இல்ல. அடுத்தது சகோதரர்களே, ஷிர்க் வரப்படாத ஹஜ்ஜில. ஷிர்க்னா யாருக்கா ஹஜ் செய்யறது? மறைவான. அதனாலதான் இந்த தல்பியால பாருங்க 2 தடவை லா ஷரீக லக் வரும். 2 தடவை லா ஷரீக லக். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் ஒரு தடவை. இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். திரும்ப லா ஷரீக லக். முழு தல்பியாவையும் எடுத்தீங்கன்னா 4 தடவை லப்பைக், 3 விடயம் ஹம்த் நிஅமத் முல்க் அல்லாஹ்க்கு, 2 தடவை லா ஷரீக லக். யா அல்லாஹ், உனக்கு எந்த கூட்டும் இல்லை. அதனாலதான் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் தல்பியாவை ஓதி 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 உள்ளத்தை சரி செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம லா ஹஜ்ஜத்தன் லா ரியா ஃபீஹி வலா சும்ஆ. யா அல்லாஹ், பெருமை இல்லாத, தற்பெருமை இல்லாத, மக்களுக்கு காட்டாத ஹஜ்ஜாக்கு யா அல்லாஹ். உலகத்தில் இருக்கிற முழுப்பேட்டை சொல்லிட்டு தான் ஹஜ்ஜிக்கு போகணும் என்ற அவசியம் இல்லை. நான் எல்லார்ட்டையும் அறிவிக்கணும், எல்லாருடைய முசாஃபா, அதெல்லாம் கட்டாயம் இல்லை. அது நாங்க உருவாக்கி கொண்டவைகள். போட்டோ எடுத்து தான் போடணும். பலருடைய ஹஜ் இஹ்ராம் வீணாகிறது வீடியோவால, போட்டோவால. போட்டோ எடுத்து போட, காபாக்கு முன்னுக்கு போட்டோ எடுத்து செல்ஃபி எடுக்கணும் இல்ல. லா ரியா. ஹஜ் என்பது இஹ்லாஸ். முதலாவது அம்சம் சகோதரர்களே, ஹஜ் மப்ரூருக்கு இஹ்லாஸ் தேவை. அது தல்பியாவிலே விளங்குது எங்களுக்கு. கல் அடிக்கும் வரைக்கும் ஹஜ்ஜில் தல்பியா தான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். ஹஸரத் சொல்லி தரலாம், சொல்லி தராம போகலாம். தல்பியா ஓதிட்டே இருப்பாங்க, ஓதிட்டே இருக்கணும் தல்பியா. சஹாபாக்கள் தல்பியா ஓதி தொண்டை கம்மிட்டு அவங்கட. ஏன்? அல்லாஹ் அலைக்கும், யா அல்லாஹ் உனக்கிட்ட வாரேன், யா அல்லாஹ் உனக்கிட்ட வந்துட்டேன், யா அல்லாஹ் உனக்கிட்ட வந்துட்டேன், யா அல்லாஹ் உனக்கிட்ட வந்துட்டேன். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக்
இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இது முதலாவது விடயம் ஹஜ்ஜுன் மப்ரூர். அத இத எல்லாத்தையும் விட இத படிச்சுட்டு போகணும் ஹஜ்ஜி போறக்கூடிய. இரண்டாவது சகோதரர்களே, ஹஜ் நான் நினைத்ததை போல கூகுள் ஹஜ் செய்யறதல்ல, கூகுள் ஹஜ் செய்யறதல்ல, இன்டர்நெட் ஹஜ் அல்ல. நான் ஹஜ் செய்ய போறேன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹஜ் செய்தார்களோ அப்படி சுன்னத் ஹஜ்ஜில் இருக்க வேண்டும். அப்பதான் அல்லாஹ் மப்ரூர் ஆக்குவார். இல்ல எனக்கு தெரியும் கனடால இருந்து ஹஜ்ஜி போனவங்க தங்கி நின்னது ஜித்தால. ஏன் எல்லாம் உண்டு மாதிரி ஹோட்டல் தானே இடத்துல ஹஜ் இல்லையே தேவை. மக்கால ஹோட்டல் கிடைக்கல, ஜித்தா ஹோட்டல் நல்ல ஹோட்டல், ஜித்தால தங்குவோமே. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னா ஹுது அன்னி மனாசிகக்கும் ஃபலஅல்லி லா அஹுஜ்ஜு பஅத ஆமி ஹாதா. ஹஜ்ஜுடைய கடமை என்னிடமிருந்து படித்துக் கொள்ளுங்கள், இந்த ஆண்டுக்கு பிறகு நான் ஹஜ் செய்ய மாட்டேன். ஹஜ் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்காது எனக்கு. சுன்னத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹஜ் செய்தார்களோ அப்படி ஹஜ் செய்யும். இல்ல நான் விரும்பின மாதிரி செய்வேன், எனக்கு பயம் கூடிட்டு அச்சம் கூடிட்டு நான் இப்படி ஹஜ் செய்ய இல்ல, அப்படி இல்ல, ஹஜ் செய்யல. அப்படி ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு காபத்துல்லாஹ், எங்களுக்கு தெரியும் காபத்துல்லாஹ்க்கு 4 தூண் இருக்கு. முதலாவது தூண் எது? ஹஜ்ருல் அஸ்வத். அது பக்கத்துல தூண் எது? ருக்குல் யமானி. பின் சைடு உள்ள தூண் எது? ருக்குல் கர்பி. 4 தூண் இருக்கு. சுன்னத் என்ன தெரியுமா? முதல் 2 தூணை தான் முத்தமிடலாம். இஸ்திலாம் ஹஜ்ருல் அஸ்வத முத்தமிடுறது, ருக்குல் யமானிய முத்தமிடுறது. மற்ற 2 தூணை முத்தமிடக்கூடாது. யஅல இப்னு உமையா அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட நான் உம்ரா தவாஃப் செஞ்சிட்டு இருந்தேன். தவாஃப் செய்யும் பொழுது மற்ற 2 தூணை முத்தமிட நினைச்சேன். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யஅலா நீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட தவாஃப் செய்ய இல்லையா? செய்தேன். நபி அவங்க இந்த 2 தூணை முத்தமிடலையே, நீ ஏன் முத்தமிடுறாய்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லடிய வந்தார். கல்லை பார்த்து முத்தமிட்டு சொன்னாங்க, எனக்கு தெரியும் நீ கல் என்று, எனக்கு தெரியும் நீ கல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை முத்தமிடவில்லை என்றிருந்தால் நான் முத்தமிட்டு இருக்க மாட்டேன். இந்த ஹஜ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததுதான் நான் செய்யும். அப்பதான் ஹஜ் மப்ரூர். மினாவில் என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? முஸ்தலிஃபால என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அரஃபால என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஜம்ரால் என்ன? இதுக்கு நேரம் எடுக்கும் படிச்சுட்டு போறது. இல்ல எல்லாரும் செய்யறாங்க, வச்சிருப்பாங்க போனை, கூகுளை பார்ப்பாங்க, அடிப்பாங்க, ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்றை பேசுவான், ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்றை எழுதுவான். அதல்ல ஹஜ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹஜ் செய்தார்களோ அப்படி ஹஜ் செய்தால் ஹஜ் மப்ரூர். இரண்டாவது. மூன்றாவது சகோதரர்களே, ஹஜ் செய்யக்கூடியவர்கள் கட்டக்கூடிய கட்டுச்சாதனம் தக்வா. ஆரம்ப காலங்களில் 6 மாச ஹஜ், 1 மாச ஹஜ் பரவாயில்லை, போகணும், 1 மாசம் அங்க போய் இருக்கும். இன்னைக்கு பட் பண்ணப்பட்டு 10 நாள் ஹஜ், 7 நாள் ஹஜ், அப்படி எல்லாம் குறைஞ்சிட்டு, எவ்வளவு நாள் குறைஞ்சாலும் கூடினாலும் ஹஜ்ஜிலே ஆக கட்டிச்சாதனம் தக்வா. அல்லாஹ் சொல்றான், வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ்ஸாதித் தக்வா வத்தகூனி யா உலில் அல்பாப். புத்திசாலிகளே கட்டிச்சாதனம் கட்டுங்கள், வேக கட்டுங்க. கனடால இருந்து போறோம், அந்த சாமான், இந்த சாப்பாடு, பாதாம், பிஸ்தா எடுத்துட்டு போங்க, பரவாயில்லை, எல்லாம் கொண்டு போங்க தக்வாவோட. தக்வாவுடைய ஹஜ் தான் மப்ரூர். ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. அங்க போய் காபாவை கண்ணியப்படுத்துறோம், சஃபா மர்வா ஒழுக்கமா நடக்கிறோம். அங்க போய் ஊதுறது இல்ல, அங்க போய் ஊதுறது தக்வாவுக்கு மாத்தம். சிகரெட் ஊதுவான், அவன் ஊதுவான், நான் ஊதப்பட. அங்க போய் உடுக்கிற உடுப்பு இங்க பழவி கட்டக்கலிசன் உடுத்து பழவி, அங்கேயும் கட்டக்கலிசன். சிங்களவனை போல இல்ல, கண்ணியம் போனோம். பரங்கிய போல இல்ல, கண்ணியம் போனோம். பலரை பார்த்து இருக்கிறோம். ஜம்பர் அடிச்சுட்டு போயிலுமா காபாக்கு கேட்கிறார். ஜம்பர் கட்டக்கலிசன் பழகிட்டு இதெல்லாம் இல்ல. ஒழுக்கம் சகோதரர்களே, தஅதீம் ஷஆயிரில்லாஹ், இது தக்வல் குலூப், உள்ளத்துடைய தக்வா. இது மூன்றாவது தான் ஹஜ்ஜிலே தக்வா. அல்லாஹ் தஅதீம் என்றே சொல்றான், வமன் யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அது உள்ளத்துடைய தக்வா.
அங்க போய் ஒழுக்கத்துக்கு மாற்றமா எதுவும் நடந்துடக்கூடாது. பழக்க வழக்கங்கள் அப்படியே மாற்றிடணும் அங்க போய். மூன்றாவது சகோதரர்களே, நான்காவது ஹஜ் மப்ரூராக ஆகணுமாக இருந்தா ஹலாலான பணத்தில் ஹஜ் செய்யும். ஹராமான பணத்தில் ஹஜ் செய்யக்கூடாது. அப்படி ஒரு ஹஜ் இல்லை, அப்படி ஒரு ஹஜ் இல்லை சகோதரர்களே. ஹராமான பணத்தில் ஹஜ் ஒன்று இல்லை. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஜாஹிலியா காலத்துல நிர்வாணமா ஹஜ் செய்யறது. ஏன் அந்த அளவு மடையர்கள் அவங்க இல்ல. எந்த அளவு சட்டம் வச்சிருந்தாங்கண்டா பயம் என்றா எல்லாருக்கும் காபத்துல்லா கிட்ட போய் உடுப்ப கலத்திடுவாங்க. ஏன்னா அந்த உடுப்புல ஹராம் கலந்திருக்குமோ தெரியா, அங்க உடுப்பு வச்சிருப்பாங்க, அதை உடுத்துட்டு தான் தவாப் செய்யும். ஆடை முடிஞ்சா தான் நிர்வாணமா தவாப் செய்யுது. ஏன்னா நான் உடுத்திருக்கிற ஆடை ஹராம், போயல அங்க. ஏன் போகல? வரலாறு சொல்லுது, காபத்துல்லா இருக்குது, அதுக்குள்ள கிணறு இருந்தது, அந்த கிணற்றுக்குள்ள பாம்புகள் இருந்தது. யாராவது ஹராமான பணத்தில் அங்க வந்தா அந்த பாம்பு திறத்தும். எதுவரைக்கும் திறத்தும்? ஹரமுடைய எல்லை வரை திறத்தும். போங்க வெளியே, வராது. அதனாலதான் சகோதரர்களே, ஹலாலான பணம் ஹதீஸ்ல வந்திருக்குது. ஒரு மனிதன் ஹலாலான பணத்தை எடுத்துட்டு ஹஜ்ஜிக்கு போறார். மிக கவனமா அந்த பணத்தை சேர்க்கும். இன்னைக்கு எங்களுக்கு கணக்கு இல்லை சிலருக்கு. நாங்க ஒன்றை சொந்த அனுபவிப்பதற்கு ஹராத்துக்கு போயிடுவோம், வாகனம் வீடு. அதனாலதான் கவனமா இருக்குது. இல்லை ஹஜ்ஜே கபூல் இல்லை. ஹலாலான பணத்தை எடுத்துட்டு வாகனத்துல காலை வைக்கிறோம், வீட்டுல இருந்து இஹ்ராத்தை கட்டிட்டோம், வீட்டுல இருந்து பிளைட்டுக்கு போறதுக்கு கைய வச்சதோட லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொன்னதோட வானத்துல ஒரு மலக்கு நாதாஹு முனாதின் ஃபிஸ் ஸமா, வானத்துல மலக்கு சொல்றார் லப்பைக் வ சஅதைக், உன்ட லப்பைக் கபூல். ஏன்? உன்ட பணம் ஹலால். வா, ஹராமான பணத்துல ஹஜ்ஜிக்கு போ ரெடி ஆயிட்டீங்க, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று ஓதுறீங்க, உடனே மலக்கு அறிவிங்க லா லப்பைக் வலா சஅதைக், உன்ட லப்பைக் கபூல் இல்ல, போ. எப்படி இருக்கு? உன்ன லப்பைக் அவ ஹஜ் இல்ல, அது சும்மா ஹஜ். பேக் ஹஜ் செய்தது போல, பஸ் ஹஜ் செஞ்சது போல, மோட்டார் பைக் ஹஜ் செஞ்சது போல எல்லாம் ஹஜ் செய்யுவாங்க. அதனால சகோதரர்களே, நான்காவது ஆக முக்கியம் ஹலாலான பணம், ஹஜ் மப்ரூர். ஐந்தாவது, ஹஜ் மப்ரூராக ஆக வேண்டுமாக இருந்தா மூன்று தடைகள் இருக்கு. ஐந்தாவது, வமன் ஹஜ்ஜல் பைத ஃபலா ரஃபத். ஐந்தாவது, ஹஜ்ஜுடைய காலத்தில் மனைவியோடையோ எந்த பெண்ணோடையோ ஆசை வார்த்தைகள் பேசக்கூடாது. ரஃபத் என்றா அதுதான், உடலுறவு சம்பந்தமான வார்த்தை. ஹஜ்ஜிலாக சட்டம் இது. ஏன்? முழு உலக பெண்களும் வார இடம், அனைத்து பெண்களும் முகத்தை திறந்துட்டு இருப்பாங்க. இந்த நேரம் அந்த சிந்தனைகளுக்கு வந்துடக்கூடாது. ஹஜ்ஜுடைய அந்த 5 நாள் 3 நாள் இஹ்ராம் கட்டியதிலிருந்து கலத்தும் வரைக்கும் ஃபலா ரஃபத் இல்ல. கூட்டாளிமார் சேர்ந்துட்டோம், பழைய கதை இல்ல, அவரத்துல விளையாட்டு இல்ல. அது அதிகமானவர்களுக்கு இந்த சட்டம் தெரியாததால் ரூம் போட்டு சிரிக்கிற ஹஜ் நேரம். ரூம் போட்டு அவங்க ஃபேமிலி ரூம் எடுக்கிறது, கூட்டாளிமார் ரூம் போடுங்க, வேற நேரம் பாருங்க. இது ஹஜ், இது சிரிக்கலாம். இஸ்லாத்துல சிரிக்க சொல்லி இருக்குது, ஃபல்யல்ஹகு கலீலன். ஆனா ஹஜ்ஜில விளையாடக்கூடாது. ஹஜ் மப்ரூர் ஆகும். ஐந்தாவது சகோதரர்களே, ஹஜ் மப்ரூருடைய நிபந்தனை ஃபலா ரஃபத், மனைவியோடையோ யாரோடையோ உடலுறவு சம்பந்தமான எந்த பேச்சும் பேசக்கூடாது. ஆறாவது, வலா ஃபுசூக், தூஷண வார்த்தை வாயால வந்துடக்கூடாது. கெட்ட வார்த்தை, தூஷண வார்த்தை, ஃபுசூக் வாயால. வாய் எந்த அளவு அடக்கமா. அதனாலதான் உலமாக்கள் இஹ்ராத்தை கட்டினா சொல்லுவாங்க, கஃபனை உடுத்துட்டோம். கஃபனை உடுத்தா எங்களுக்கு இனி ஒன்றும் செய்யல, யாராவது ஒருத்தர் திருப்போம், ஒன்றும் பேசக்கூடாது, திக்ர்ல இருப்பாங்க. ஆறாவது. ஏழாவது, வலா ஜிதால், ஹஜ்ஜில தர்க்கம் செய்யக்கூடாது, சண்டை பிடிக்க கூடாது. இது நாவோட சம்பந்தப்பட்ட 3 விடயம். வலா ரஃபத் வலா ஃபுசூக் வலா ஜிதால். ரஃபதும் இல்ல, ஃபுசூக்கும் இல்ல, ஜிதாலும் இல்ல. ஹஜ்ஜி போறவங்கள்ட்ட உட்கார்ந்து இந்த சொல்லிக் கொடுங்க, இதெல்லாம் நன்மை கிடைக்கும். ஏன் நன்மை கிடைக்கும்? அவங்க செய்யற ஹஜ்ஜில உங்களுக்கு பங்கு கிடைக்கும். சும்மா போய் எந்த ஹோட்டல், எப்படி சாப்பாடு, எதோட போறீங்க, இந்த கதையெல்லாம் விட்டுட்டு ஹஜ் மப்ரூர் செய்ய போங்க. இந்த 10 விடயத்தை செஞ்சிட்டு வாங்க, ஹஜ் கூட மப்ரூர் ஆயிரும். ஃபலா ரஃபத் வலா ஃபுசூக் வலா, அப்ப நபி முஹம்மது ஹஜ் ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக். ஹஜ் செய்யறார், நாவால எந்த வார்த்தையும் வரல, சண்டை பிடிக்கல. ரஜா கயௌமி வலதத்து உம்முஹு,
அன்று பிறந்த பாலகன் என்று சொல்ற அந்த ஹஜ்ஜிக்கு தான். ஹஜ்ஜில சண்டை பிடிக்கிற சந்தர்ப்பம் கூட. 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர், 3 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் சண்டை வருமா இல்லையா? சண்டை பிடிக்கப்படாது. சாப்பாட்டு சண்டை, வாகன ஒரு சண்டையும் பிடிக்கப்படாது. நான் தைரியசாலி தான். தைரியசாலி என்பதற்கு அடையாளம் மௌனியாக இருக்கிறது. மௌனிய முதலாவது இஹ்லாஸ், இரண்டாவது சகோதரர்களே சுன்னத், மூன்றாவது தக்வா, நான்காவது ஹலாலான பணம், ஐந்தாவது ரஃபத் இல்ல, ஆறாவது ஃபுசூக் இல்ல, ஏழாவது ஜிதால் இல்ல, சண்டை இல்ல. எட்டாவது சகோதரர்களே ஹஜ் என்றாலே திக்ர். ஹஜ் என்பது என்ன? திக்ர் தான் ஹஜ். அல்லாஹ் சொல்லும் பொழுது வذ்குருல்லாஹ இன்தல் மஷ்அரில் ஹராம், அல்லாஹ்வை திக்ர் செய். தல்பியா திக்ர், தக்பீர் திக்ர், குர்ஆன் ஓதுறது திக்ர். அல்லாஹ்வுடைய சிந்தனையில ஹஜ் செய்யும். அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம ஹஜ் செய்யறது அல்ல. எட்டாவது சகோதரர்களே. ஒன்பதாவது ஹஜ்ஜாஜிகளோட, அங்க வார ஹாஜிகளோட நல்ல அஹ்லாக்கோட நடக்கும். ஹஜ்ஜிக்கு வந்திருப்பாங்க, பலர் வந்திருப்பாங்க, வயசாலிகள் வந்திருப்பாங்க, பிள்ளைகள் வந்திருப்பாங்க. நபி அவங்க சொன்னாங்க அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃப்துல்லாஹ். ஹஜ்ஜாஜிகள் இருக்கிறாங்களே, உம்ராக்கு போறவங்க அல்லாஹ்வுடைய தூதர்கள். அவங்கள்ட்ட துஆக்கு வேண்டுங்க, துஆ செய்தா கபூலாய். வேற நோக்கத்துல போகலையே அவங்க. அங்க சாப்பாடு கொடுக்கிறது சொன்னாங்க. சிறந்த ஹஜ் எது? யாரை கண்டாலும் சாப்பாடு கொடுக்கிறது. இஃப்ஷாஉ ஸலாம், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். யாரை கண்டாலும் ஹஜ்ல சலாம் சலாம் சலாம், ஹஜ் மப்ரூர் ஆகும். ஒன்பதாவது. பத்தாவது சகோதரர்களே, ஹஜ் செய்யும் பொழுது லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், உள்ளத்துல யா அல்லாஹ் துன்யா ஆகிராவுடைய பிரயோஜனங்களை தா எனக்கு. ஹஜ்ஜிக்கு போறேன், இந்த 50 லட்சம் 25 லட்சம் செலவழிச்சு போறேன், என்ன பிரயோஜனம்? நீங்க கேட்கலாம் ஒரு கேள்வி. அதனாலதான் அதிகமானவங்க ஹஜ் செய்யல, பிரயோஜனத்தை நம்பல. இந்த ஹஜ்ஜால வந்த பிரயோஜனம் என்ன? இல்ல பிள்ளை வீட்டை கட்டிட்டு போவோம் ஹஜ்ஜிக்கு, இல்ல எல்லா வேலையும் இல்ல, முதல் வேலை ஹஜ், அதுக்கு பிறகு எல்லாம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஹஜ் செய்தவர்கள் ஏழை ஆகிறது இல்ல, ஹஜ் செய்தவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், ஹஜ் செய்தவர்களுக்கு சொர்க்கம். இவ்வளோ பிரயோஜனம் என்ற கல்வில வரணும். லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும். சகோதரர்களே, இந்த 10 அம்சம் உள்ளடங்கினா ஹஜ் மப்ரூர். இதைத்தான் நாங்க இந்த காலத்துல மக்களுக்கு சொல்லணும். கொஞ்சம் பேர் 1000 பேர் 40 லட்சம் பேர் ஹஜ் செய்யறாங்க. இந்த 40 லட்சம் பேருடைய ஹஜ்ஜும் மப்ரூரா மாறினா இவ்வாறு இருக்கு. அதனாலதான் கடைசி கல் அடிப்பாங்க. ஷைத்தானுக்கு கடைசியா ஜம்ராவுல 21 கல் அடிப்பாங்க, பிறை 13ல. ஒவ்வொரு கல் அடிக்கும் பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தான் கல் அடிக்கிறது. ஒவ்வொரு கல் அடிக்கும் பொழுதும் அது நூறு வெளிச்சம். அது இந்த கல் அடிச்சுட்டு கடைசியா வந்துருவாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கல் அடிச்சு கடைசியா காபாவை நோக்கி அல்லாஹும்ம ஜஅல் ஹஜ்ஜன் மப்ரூரா வ தம்பன் மக்ஃபூரா, யா அல்லாஹ் எங்கட ஹஜ்ஜ மப்ரூரான ஹஜ்ஜா ஆக்கிறியா அல்லாஹ்னு துஆ கேட்டு வருவாங்க. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வாறான ஹஜ்ஜை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. இந்த 10 தன்மைகள் உள்ள ஹஜ்ஜை செய்யும் பாக்கியத்தை இந்த ஆண்டு ஹஜ் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிக்கும் யா அல்லாஹ் சந்தர்ப்பத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய குடும்பம், உற்றார், உறவினர் எல்லோருக்கும் இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவாயாக.